இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை பூமி நோக்கி கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். அவமானம், அசிங்கம், கேவலம், உடம்பு பாதிப்பு. உலகத்துல மனிதனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது 2 விஷயம். ஒன்று மருத்துவ ரீதி, 2வது மாந்திரிக ரீதி. அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை கூட நான் இது மருத்துவம் தான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். அது எத்தனையோ தடவை ஊசி போடுறாங்க, எத்தனையோ மருந்து போடுறாங்க. ஆனால் அந்த அப்படி சிவப்பா காலையில் எப்படி கடிச்சிச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. அவங்களும் பல விஷயங்கள் தீர்ப்பு பண்ணிட்டாங்க. பார்த்தா எவ்வளோ பணம். அப்போ இவ்வளவு நாளாக அவங்க 6 மாதமா தீர்வு பண்ணுறாங்க, டாக்டர்கிட்ட போய் தீர்வாள. இப்போ நம்ம டாக்டரையும் குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் மருத்துவங்கிறது வேற, மாந்திரிகங்கிறது வேறங்கிறத தெளிவாக நம்ம. அப்போ அந்த பெண்ணு சொல்லுங்கன்னா இப்படிலாம் நான் இறந்துட்டேன் அப்படியே அடையாளம் காட்டுது. அது பேயா இருந்தாலும் அது குரானுடைய வசனங்களை ஓதுது. பேய் குரான் ஓதுது அப்படின்றது ரொம்ப ஒரு சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுங்கிறது வேற, பேய்ங்கிறது வேற. அப்ப இந்த பேய், இந்த ஏவல் உள்ள ஹேங் ஆனவனா இருக்கக்கூடிய உயிர் அப்படியே டவுன் ஆயிடும். வந்தவுடைய விஷயமே ஆதிக்கப்படுத்தும். அப்ப வந்தவுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளுமே அதோடைய வெளிப்படுத்தும். கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம், மாந்திரிகம் தொடர்பான பல விஷயங்களை பகிர்ந்துக்க ஆன்மீகவாதி ஏ அஸ்ரத் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு பார்த்தாலே அவங்களுடைய தோற்றம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா ஒரு ஆன்மீகவாதி தோற்றம் எதுவுமே இல்லாம இருக்கீங்க. நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? தோற்றம் எப்படி இருக்க காரணம் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுறீங்க சார். தோற்றங்கிறது பெரிய மேட்ரு இல்லை. அது அவ்வளவு உண்டு பண்ணிக்கிறாங்களே தவிர, ஆன்மீகவாதிக்கு சுத்தமாக சொல்ல போனால் மனிதர்களும் அவனும் ஒன்று தான். இறைவனுக்கும் அவளுக்குள்ள நட்பு ரீதி தான் நெருக்கம் தவிர தோற்றம் கிடையாது. தோற்றங்கிறது அவ்வளவோ வச்சுக்கிறது தான் தவிர நம்ம தோற்றத்தை மெயினாக நினைக்கிறது இல்லை. ஆனால் இப்போ தோற்றத்தை வச்சுதான் இவர் ஆன்மீகவாதி இல்லையான்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் மக்களோட மக்களாக இருக்கணும், என் மனசில் உள்ள ஆன்மீக நெருக்கம் இறைவனுக்கு எனக்கும் தெரிஞ்சா போதுங்கிறதுல நான் தோற்றத்தை மேற்கொள் காட்டுறது இல்லை. அதனால தோற்றத்தையும் பெருசாகவும் மதிக்கிறது இல்லை. நீங்க எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ள வந்தீங்க? உங்களோட சேவைகள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிருங்க. என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னால வேற மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டேன், ஆன்மீக தொடர்புல இருந்துகிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு பின்னால மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும். நம்மளோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லது மட்டும்தான் செய்யணும், வேற எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாதுங்கிறதுல ஒரே நோக்கமா இருக்கிறேன். அதனால இதை நான் முன்னிறுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஆனா என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டும்தான் குறிக்கோள் தவிர கெட்டதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நெருங்கி கொடுக்க மாட்டேன். எந்த மாதிரியான வேலைகள்லாம் ஆன்மீக சேவைகள் செய்றீங்க சார் நீங்க? இப்ப நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மாந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப மாந்திரியத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மக்களுக்கு ரொம்பவும் இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில மனுஷன் எதெல்லாம் வென்றலாம் தனிப்பட்ட முறையில. ஆனா மாந்திரிகத்துல மட்டும் தீய சக்தியில சிக்கிட்டான்னு சொன்னா அவனுடைய முயற்சி, அவனுடைய எவ்வளவு பெரிய திறமையா இருந்தாலும் அவனை அழிக்காம விடாது. அதுதான் தீய சக்தியோடைய விஷயம். அப்ப ஒரு மனிதனுடைய கண்ட்ரோலை விட ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி தீய சக்திக்கு இருக்குங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்ப நான் அந்த பிரச்சனையாக நான் கையாளுறேன். அதுல 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று கண்திஷ்டி இருக்கு, 2வது பேய் கோளாறு, ஏவல் கோளாறு அதிலே வந்துடும், செய்வன கோளாறு. இந்த 3 தான் தீய சக்தியோடைய விஷயம். இந்த 3 ஒரு மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னா அவன் மேலும் 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 உயர்ந்துட்டே போவான். இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவனை பூமி நோக்கி கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். அவமானம், அசிங்கம், கேவலம், உடம்பு பாதிப்பு, இப்படி எல்லா விஷயத்திலையும் அவன் இன்னல் படுற மாதிரி வரும். இது மக்கள் பாதித்து கொண்டு தான் இருக்குது. ஆனா சில விஷயங்கள் அதை தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க மக்களுக்கு. அவ்வளவுதான் விஷயம். இதுல இருந்து வெளிக்கொண்டு தீர்வு காண்ற வேலைகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மாதிரியான இப்போ வைக்கிறது, பில்லி சூன்யம் வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதுவும் பண்றது இல்லைங்களா சார்? இல்ல, நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே நோக்கம் தான், மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும், உண்மையை சொல்லணும், தெளிவா இருக்கணும், மக்கள் இந்த உலகத்துல தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் இது அடிப்படையா கொண்டு வந்தேன். என்னுடைய நேம் கூட அஷிஃபான்னு தான் என்னுடைய ஆபீஸ் நேமே வரும். தவிர அஷிஃபாங்கிறது நிவர்த்தி, சிகிச்சை அளிக்கக்கூடிய குணப்படுத்துதல் அப்படின்னு தான் வைக்கணும். புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் அந்த அடிப்படையில தான் நான் செஞ்சுக்கிட்டு வரேன். கெட்டது இது வரைக்கும் நான் யார்ட்டையும் அதை பத்தியே நான் பேசிக்கிற மாட்டேன். அப்படி வந்தா கூட நான்
இதை வந்து வேணான்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்டுருவேன். என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்க கரெக்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க உங்ககிட்ட வரும்போது அவங்களுடைய நோக்கம் சரியானதா இல்ல தவறானதா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ நம்ம யதார்த்தமா இருக்கலாம். இப்போ நீங்கள் என்னை அடிச்சிட்டேன்டா உங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லலாம். ஆனால் நான் பாதிக்கப்பட்டேன் இல்லை, அப்படித்தானே நோங்கணும். இதில் வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து யாரும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஆளுக்கு அவருடைய விஷயத்துல சரியோ தவறோ நம்மளுக்கு தேவையில்லை. இவரை வைத்து அடுத்தவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டாலே நம்மளுக்கு சரியா தவறான்னு தெரிஞ்சிடும். இது பெரிய விஷயம் இல்லை. அடுத்தவங்க பாதிக்கக்கூடாது, அப்ப சரியா தவறான்னு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தவங்க பாதிக்கப்பட்டாண்டா இது தவறு அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின்ல வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். பேய்கள் போன்ற பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வைக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி நீங்க பார்த்த இது வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லே ரொம்ப வியக்கத்தக்க ஒரு பேய் ஓட்டுன பிரச்சனை, அந்த மாரி விஷயங்கள பகிர்ந்துக்கங்க சார். இல்ல, நான் வந்து 20 வருஷத்துக்கு மேல இதுல இருந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட பல விஷயங்கள் உண்டு. இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த இப்ப மருத்துவ ரீதியிலயும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு புரியாது. அந்த மருத்துவ ஊசி அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கணும் அத்தனை மருந்துகளும் போடுவாங்க. நம்ம வந்து மருத்துவத்துறையை வந்து நம்ம தவறா நான் இந்த இடத்துல கருதல. நான் ஆரம்பத்துல இருந்தே ஒரே ஒரு விஷயத்த நோக்கமா இருக்கிறேன். உலகத்துல மனிதனுக்கு வெற்றி குடிக்கக்கூடியது 2 விஷயம். ஒண்ணு மருத்துவ ரீதி, 2வது மாந்திரிக ரீதி அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளை கூட நான் இது மருத்துவம் தான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஏன்னா அவங்க வேற இடத்துல போயிட்டு வந்திருப்பாங்க, சந்தேகப்பட்டு வருவாங்க. இல்லைங்க இது மருத்துவ ரீதி தான், மருத்துவ பிரச்சனை, நீங்க டாக்டர் போய் பாருங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறது உண்மைதான். அப்ப இப்ப இந்த குழப்பமான சூழ்நிலை வரும்போது அவங்க வந்து நான் வேற ஆள்கிட்டையும் பார்ப்பாங்க, டாக்டர்னு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயமெல்லாம் பார்த்ததெல்லாம் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு புண்ணு இருக்கு. அது எத்தனையோ தடவை ஊசி போடுறாங்க, எத்தனையோ மருந்து போடுறாங்க. ஆனா அந்த அப்படியே சிவப்பா காலையில எப்படி கடிச்சிச்சோ அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அவங்களும் பல விஷயங்களை தீர்வு பண்ணிட்டாங்க. பார்த்தா ஏவல் கோளாறு. இத்தனை பெருசா இருக்கும், செக்கு செவேன்னு இருக்கும், சிவப்பு கலரா இருக்கும். மருந்து போடுவாங்க, சிவப்பு கலராக தான் இருக்கும். மருந்து போடுவாங்க, சிவப்பு கலராக தான் இருக்கும். அப்போ பார்த்தா ஏவல் கோளாறு. அப்போ நான் என்னுடைய முறைப்படி செஞ்ச உடனே அவங்களுக்கு அப்படியே என்ன செஞ்சிருச்சு, அந்த இது புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவ்வளவு நாளா அவங்க 6 மாசமா தீர்வு பண்றாங்க, டாக்டர்கிட்ட போய் தீர்வால. இப்ப நம்ம டாக்டரையும் குறை சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கலாம். மருத்துவங்கிறது வேற, மாந்திரிகங்கிறது வேறங்கிறத தெளிவா நம்ம பாயிண்ட் பண்ணா மட்டும்தான் இதுல வந்து நம்ம வாழ முடியும். 2யும் போட்டு குழப்பினோம்னா நம்மளுடைய விஷயமும் வாழ்க்கையும் குழம்பி போயிடும். இதுதான் விஷயம். அதனால அவருக்கு சிகிச்சை அளிச்சனால அவருடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு, அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வாயிட்டாரு. அது மாதிரி மருத்துவம் வேற, மாந்திரி வேற பிரிச்சு பிரிச்சு கொண்டுட்டு போனோம்னா மக்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சதாகும், நம்மளும் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும், அவங்களும் ஜெயிச்ச மாதிரி போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி மாந்திரிகத்தால தீர்த்து வைக்கப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு வந்ததுல மறக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஒரு ஆளுக்கு, ஒரு லேடிக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்க எத்தனை பேரோ போயிருக்காங்க. இந்த ஏவல்கள் வந்து மேல ஆடிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நேரத்துல என்ன செஞ்சுச்சுன்னா, ஒரு ஏவல் வருது. அந்த இடத்துல தான் நான் அந்த பெண்ணு தான் இருக்கிறோம். ஒரு ஏவல் வரும்போது அது அரபியே படிக்குது. இந்த பிள்ளைக்கு அரபி தெரியாது. சொல்லுவாங்க யாசின்னு சொல்லுவாங்க. அந்த யாசின் ஓதுது. அப்ப நான் சொன்னேன், சரி நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஓதுறேன். இல்ல நீங்க தப்பா ஓதுறியேங்குது. அப்ப தன்னுடைய உயிரே மாய்த்து கொண்டாலும் அது ஒரு சூசைட்டு தான். அந்த பேயாக்கி அதை ஏவல் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டி அது அந்த பெண்ணுக்கு ஏற்றி விட்டாங்க. அப்ப அந்த பெண்ணு சொல்லுதுன்னா, இப்படிலாம் நான் இறந்துட்டேன் அப்படின்னு அடையாளம் காட்டுது. அது பேயா இருந்தாலும் அது குர்ஆனுடைய வசனங்களை ஓதுது. புரிஞ்சுங்களா? அது சில நேரங்களில் பிரமிக்கக்கூடாது. அது ஒரு ஒரு நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு 50, 100 இப்படி வந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு ரோலிங்கா இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி அது ஒரு ரொம்ப 4 சென்ட் தான் அதை என்ன செஞ்சுச்சேன், முறியடிச்சேன். அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். புரிஞ்சுல? இப்படி நான் ஏகப்பட்ட விஷயங்கள். குரான் ஓதுறது மூலமா தான் தீய சக்திகள் அழிக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பேய் வந்து குரான் ஓதுது அப்படின்றது ரொம்ப ஒரு சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன்ங்கிறது வேற, பேய்ங்கிறது வேற. உடல் இல்லைன்னு சொன்னா அது பேய் சம்பந்தப்பட்டதுல சேர்ந்துரும். இது பேய் பேய் படிக்கல. அவர் உயிரோட இருக்கும்போது அந்த பெண்ணு படிச்ச ஒரு விஷயத்தான் வெளிப்படுத்துது. புரிஞ்சுட்டீங்களா? அதனால அது இந்த பெண்ணிட்ட ஏவி விட்டனால இந்த பெண்ணுக்கு தெரியாது. ஒரு உடல்ல வந்து ஒரு உயிர் தான் இருக்கணும், இன்னொரு உயிர் இருக்காது. அப்ப இந்த பேய் இந்த ஏவல் வந்து உள்ள ஹேங் ஆனவுடனே இருக்கக்கூடிய உயிர் வந்து அப்படியே டவுன் ஆயிரும். வந்தவுடைய விஷயம் தான் ஆதிக்கம் படுத்தும். அப்ப வந்தவுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தான் அதோடைய வெளிப்படுத்தும். அப்ப அந்த வந்ததோடைய ஒரு விஷயம் தான் இதோடைய வெளிப்பாடு. தவிர பேய் படிக்க அதோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பேய் இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும்.
புரிஞ்சுங்களா? அது அந்த விஷயத்த என்ன செஞ்சுச்சு, மேற்கோள் காட்டணும்னா நானே ஒரு திகைச்சு போய் நின்றேன். ஏன்னா இவ்வளவு டேலண்டா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு தவறான முறைக்கு போயிருந்துச்சே அப்படின்ட்டு. அதனால பேய் இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். நம்மள விட மிக அறிவாளிகள் அது. நம்ம என்ன செய்ய போறோங்கிறத முன்கூட்டியே அது தெரிஞ்சு வச்சிருக்கும். அந்த அளவுக்கு அது ரொம்ப திறமையா இருக்கும். மனுஷன் சொன்னா கூட ஏதோ ஒண்ணு அப்படின்னு விட்டுட்டு போயிருவேன். ஆனா அது சொன்னா நான் கட்டுப்பட மாட்டேன். ஏன்னா அது என்னென்னலாம் நம்மள குழப்புமோ அத்தனை விஷயங்களும் குழப்பும். அது நம்மளை விட ரொம்ப திறமையா உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. அதனால அது வந்து அது முன்னால படிச்சதுனால இறந்து போனனால தவறான முறையில இறந்து போனனால அதோடைய ஆவி சுத்திட்டு இருந்தனால அதோடைய விஷயம் வெளிப்படுத்துச்சு. ஓகே சார். மாந்திரிகத்துல பெரும்பாலும் அறியப்படுற ஒரு விஷயமா வந்து இந்த வசியங்கள் இருக்கு. அந்த மாதிரி வசியங்கள்லாம் நீங்களும் பண்றீங்களா சார்? இப்ப வசியம்னா எந்த மாதிரியான வசியம் அப்படின்னு தெரியணும். இப்ப வசியத்துல 2 விதம் இருக்குது. ஒரு சிலவர்கள் கணவன் மனைவியுடைய வசியம்னு கேட்பாங்க. சிலவர்கள் காதலர் வசியம்னு கேட்பாங்க. நான் காதல் வசியத்துல நான் போறது இல்ல. ஏன்னு கேட்டா கணவன் மனைவியுடைய வசியத்துல நான் செஞ்சிருக்கிறேன். செஞ்சு குடுத்துருக்கேன். ஒரு ஒரு மனைவி வந்து என்னுடைய கணவர் வந்து இப்படி சரியான முறையில என்கிட்ட பேசல, என்னை விட்டு தூரமா போற மாரி தெரியுது. இல்ல எனக்கு அவருக்கு ஒரு பழக்கம் வந்து தூரமாகுது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய வசியத்த அது அரபில சொல்லும்போது மொஹப்பத்து ஒரு பிரியம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வசியம் வசியம்னு பேராக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அன்புக்காக வேண்டி, ஒரு பாசத்துக்காக வேண்டி கணவன் மனைவியை நெருக்கமாக்குறதுக்காண்டி செஞ்சு கொடுக்கக்கூடியது இருக்குது. புரிஞ்சுங்களா? இப்ப அதே நேரத்துல யாராவது ஒரு ஆள் வந்து இப்ப கணவன் வந்து மனைவிய பத்தி கேட்டாலும் சரி, மனைவி வந்து கணவன பத்தி கேட்டாலும் சரி, 2 பேத்துக்கும் நெருக்கமா இருக்கக்கூடிய விஷயம் நான் செஞ்சு குடுக்கத்தான் செய்றேன். அது உலக அளவுல நடக்கத்தான் செய்யுது. எல்லா விஷயமும் செஞ்சு குடுக்கத்தான் செய்றாங்க. நானும் செஞ்சு குடுக்கத்தான் செய்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத தாண்டி வேற என்னென்ன மாரியான ஆன்மீக சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? வசியம், பேய் ஓட்டுறது, பில்லி சூனியம் எடுக்கிறது. அத தாண்டி உங்ககிட்ட சிறப்பா பார்க்கப்படுற ஒரு இப்ப விஷயம் என்ன? ஒவ்வொரு மனிதர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நம்ப ஜெயிக்கணும். உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, நம்ப எப்படியாச்சும் ஜெயிச்சிரணும். நம்ப எப்படியாச்சும் உலகத்துல நம்ம மேலும் மேலும் உயர்ந்து போகணும் அப்படின்னு எல்லா பேரும் ஆசைப்படுவோம். அந்த ஆசைப்படுற நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நான் சொன்ன மாரி இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடாது. அந்த 3 விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஒரு வியாபாரம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு இதுல 3ல ஏதாவது ஒண்ணு உள்ள கொஞ்சம் நுழையும். நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு குழப்பத்துக்கு மேல குழப்பம் ஏறி பின்னடைக்கு தள்ளுவாங்க. அப்ப அவங்களுக்கே தெரியாது. நம்ம வந்து நல்லா இப்படி இவ்வளவு லட்ச ரூபாய் சம்பாரிச்சோம், இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாரிச்சோம். நம்மளுக்கு பின்னடைவு ஏற்படுது. என்னன்னு அவங்களும் பல மாரியான யோசனை எல்லாம் கொள்வாங்க. அவங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அது தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வரும். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி அவரை காப்பாத்தணும்? அந்த மாரி நம்ம காப்பாத்தும்போது, அவருக்கு என்ன பிரச்சனை? ஏது பிரச்சனை? அப்படின்னு நம்ம வந்து விஷயத்த எடுத்ததுக்கு பின்னால தான் இப்ப ஒரு ஆள் வந்து 1000 சொல்லுவாங்க. அத நான் கேட்பேன். அத நான் ஏத்துக்கிட மாட்டேன். நான் என்ன அவங்களுக்கு பிரச்சனைங்கிறத பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு நான் தப்பிக்க வைக்க முடியும். அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம அவங்கள அப்படி தப்பிக்க வச்சுருவோம். அவங்க ஜெயிக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களுக்காண்டி என்ன செய்வேன்? செஞ்சு குடுப்பேன். இது மாரி ஒரு மனுஷர் வந்து கல்வியில பின்னோக்கி நிக்கிறாங்க. இல்ல பொருளாதாரத்துல பின்னோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிசினஸ்ல இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்பப்ப உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. அடிபட்டுக்கிட்டே இருக்கு. இரத்த காயங்கள் பட்டுக்கிட்டு இப்படி பலவிதமான பிரச்சனைகள். ஒன்று 2 சொல்லி இதுல வந்து வெளிய போ முடியாது. அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு பிரச்சனைகளும் இந்த மாந்திரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மாந்திரியங்கிறது ஒரு குறுகிய வட்டம் அல்ல. கடல் போன்று ஒரு அளவு இருந்தா கூட அதை விட அதிகமானது. ஏன்னா இதோடைய வயசு வந்து 35 நூற்றாண்டுகள். 3800 வருஷத்தை தாண்டி இதோடைய வேர்கள் இருக்குது. அப்பன்னா இது எவ்வளவு இதோடைய விஷயங்கள் வந்திருக்கும், எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும், எவ்வளவு வகைகள் இருக்கும். அப்ப நம்மளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையணும்னு சொன்னா அவன் சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னு சொன்னா இந்த 3 விஷயத்தை விட்டு வெளியே போகணும். அப்படி வேற ஏதாவது அவங்களுக்கு தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளை நம்ம எப்படி உடைக்கணும், உடைச்சு அவனை எப்படி முன்னேறி கொண்டு போகணும், இப்படியெல்லாம் நான் என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்தத்துல மனிதன் எத்தனை வருஷம் வாழ்றானோ இல்லையோ அவன் உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணும். அவன் உலகத்துல வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவன் உலகத்துல வரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் மாட்டி விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காண்டி அவனை எப்படி காப்பாற்றணுங்கிறத அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை வராது. ஒவ்வொருக்கு பிரச்சனை வரும்போது அதை அந்த பிரச்சனையை சரி செஞ்சு எப்படி காப்பாற்றணுமோ காப்பாற்றி விடுவேன் 24 நாள். ஓகே சார். உங்களுடைய ஆன்மீக சேவைகள் பத்தியும், மாந்திரிகம் பத்தியும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார்.